அவையோர் அனைவருக்கும் பணிவான என் இனிய காலை வணக்கம். என் பெயர் ரா போதுமொன்னு. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் படிக்கும் பள்ளி தூய பாத்திமா நடுநிலைப் பள்ளி, முத்தனம்பட்டி. நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமூக மாற்றத்தில் தந்தை பெரியாரின் பங்கு. தென்னிந்தியாவின் சாக்ரட்டிஸ், பகுத்தறிவு சிற்பி, தன் மான உணர்வை தட்டி எழுப்பிய சமூக சீர்திருத்த தந்தை என்ற வரிகளின் சொந்தக்காரரான தந்தை பெரியார் அவர்கள் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் திருவாளர் வெங்கட்ட நாயக்கருக்கும் திருமதி சின்னத்தாய் அம்மைக்கும் மகனாக மண்ணில் பிறந்தார். வசதியான வணிக குடும்பத்தில் பிறந்த ஈவே ராமசாமி தொடக்க கல்வி மட்டுமே பயின்று தந்தையின் தொழிலை கற்றுத் தேர்ந்தார். பிறப்பிற்கு உரு கொடுக்க நினைத்த தந்தை பெரியார் அவர்கள் சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் ஏராளம். சாதி ஒழிப்பு, தனித்தமிழ் நாடுமே என் உயிரினும் மேலான கொள்கைகள் என்ற உயரிய விருது வாக்கை கையில் எடுத்து சாதி ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்புடன் பெண்ணிய சிந்தனைகளையும் வலுவாக முன்வைத்து போராடி வெற்றி கண்ட சிறந்த பகுத்தறிவாளர். குழந்தை திருமணம், உடன்கட்டை ஏறுதல் போன்ற மூட பழக்க வழக்கங்களில் மூழ்கி கிடந்த நம் தேசத்தின் அறிவு கண்ணை திறக்க அல்லும் பகலும் அயராது உழைத்த உத்தமர். காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட தந்தை பெரியார் அவர்கள் 1919இல் அக்கட்சியில் இணைந்து காந்தியின் வழி தானும் நின்று மற்றவர்களையும் நிற்க வைத்தவர். கருப்பு நிற கதராடை அணிந்தவர். கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட போது தன் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களையும் வெட்டி வீழ்த்திய முன்னோடி. 1925இல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். 1941இல் அவ்வியக்கத்தை திராவிடர் கழகம் என்ற விடுதலை இயக்கமாக மாற்றியவர். கல்வி அறிவும் சுயமரியாதை எண்ணமும் பகுத்தறிவு தன்மையுமே தாழ்ந்து கிடக்கும் மக்களை உயர்த்தும் என்று அவனுக்கு காட்ட அரும்பாடுபட்டவர். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும். சாதி மத இன வேறுபாடு பாராது ஒழுக்கமாய் நாணயமாய் சுயநலமில்லாமல் உழைத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற புத்தாக்க சிந்தனைகள் மண்ணில் மலர பாடுபட்டவர். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற நிலையை மாற்றி பெண்களிடம் கரண்டியை பிடுங்கி புத்தகம் கொடுக்க வைத்தவர் நம் வைக்கம் வீரர். ஆண்கள் பெண்களை தன்னை போன்ற உணர்ச்சியுள்ள ஒரு உயிராக மதிக்க வேண்டும் என்று சாடியவர். ஆணுக்கு நிகர் பெண், பெண் கல்வி, பெண் விடுதலை, அது மட்டுமா? சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் ஒடிகட்டி பறக்கிறோமே. வேற்றுமையில் ஒற்றுமையுடனும் எம்மதமும் சம்மதம் என்ற உயரிய நோக்குடன் திகழ்கிறோமே. இதெல்லாம் யாரால்? விதவை மறுமணம், கலப்பு திருமணங்கள் ஆதரிக்கப்படுகிறதே எதனால்? குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி உதவித்தொகைகள் பாமர மக்களையும் சென்றடைகிறதே யாரால்? தந்தை பெரியார் போன்ற சமூக சீர்திருத்தவாதியின் புரட்சிகரமான கருத்துக்களாலும் சிந்தனைகளாலும் தான். வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்பதற்கு இலக்கணமாய் வாழ்ந்த தந்தை பெரியார் அவர்கள் தனது 94வது அகவையில் இவ்வுலகை விட்டு சென்றாலும் நமக்காக பாடுபட்ட அவரின் கனவை நனவாக்குவோம். துணிச்சலுடன், சுய எண்ணத்துடன், தெளிவான சிந்தனையுடன் வலம் வருவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.